திருமந்திரம் 7ஆம் தந்திரத்துல 8வது அத்தியாயம் சமுதாயம் 1787 என்று நாம் சிந்திக்கின்றோம். காயபரத்தின் அலைந்து துரியத்து காயபரத்தின் அலைந்து துரியத்து சால விரிந்து குவிந்து சகலத்தில் சாலவிருந்து குவிந்து சகலத்தில் ஆய அவ்வாறு அடைந்து திரிந்தோர்க்கு தூய அருள் தந்த நந்திக்கு என் சொல்வதே தூய அருள் தந்த நந்திக்கு என் சொல்வதே. எப்படி நந்தியன் பெருமாளுக்கு நன்றி சொல்லி வருது? ஏன்னா உடல் பரம்பொருள். ஆனா நமக்கு என்ன தெரியுது? வெளி உலகத்துல எல்லாம் அனுபவிக்கிறோம், கனவு காண்றோம், பலவிதமான ஆசைகள் தோன்றி அதை அனுபவிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். அப்ப இதெல்லாமே மாறு அப்படின்ற எண்ணம் எப்ப நமக்கு மனதுல குவிகின்றதோ அப்பதான் நாம இறைவன் திருவடியில நோக்கி செல்கின்றோம்னு அர்த்தம். அதுக்கு நடுவில் நம்ம பிறவிக்கான ஆசையும் வினையும் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அனுபவிச்சுக்கிட்டே தர்மத்தை கடைபிடிச்சுக்கிட்டே வரையோட அடியாருக்குதான் தூய்மையான அருள் அப்படின்னு இந்தாமா அதை பிடிச்சிக்கோ அப்படின்னு உணர்த்துவார். அப்பேற்பட்ட அதுக்காக நான் நந்தியன் பெருமானுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு இந்த பாடல் நமக்கு உணர்த்ததா நான் உணர்றேன். முதல் வரி பார்க்கிறோம். காயப்பரத்தில் அலைந்து அப்படின்னா பருப்பொருள். இது உலக வெளிப்புற பொருட்கள் மேலதான் நமக்கு மனம் அலைஞ்சு கொண்டே இருக்கின்றது, அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றது. துரியத்து சாய, அப்போ நுட்பத்தை நம்ம உணரணும். அதிலேயே நிலைப்பட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அது கரெக்டா அப்படின்னு உணரணும். பலவித ஆசைகள் விரிந்து குவிந்து மாதிரிதான் அப்படின்றத எண்ணம் இருந்தா கூட அப்ப மத்த ஆசைகள்ல குவிந்து கிடைக்குது. சகலத்தில் ஆய, உலக வாழ்க்கையினுடைய சொப்பனத்திலும் சகல அவஸ்தையிலையும் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருந்த நமக்கு ஆசைகள் பிறவிகள் வினைகளே வந்தவன நம்மள இந்த பிறவிலிருந்து பிரிச்சு எடுத்து பரிசுத்தமான சிவஞான அருளை வழங்குகின்றான் என்றால் அது நந்தியன் பெருமானுடைய கருணைக்கு என்னுடைய அடியேன் கைமாறு ஒன்னும் கிடையாது அப்படின்றார். ஏன்னா யூஸ்வலா மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா உடலையும் உலக பொருட்களையும் தன்னுடைய நம்பிக்கிறோம். அதனால ஆசையில அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மனமும் என்ன பண்ணுது? மல்டிப்ளை பண்ணுது, ஆசைய எக்ஸ்பாண்ட் ஆகுது. சுத்தி இருக்கிறதெல்லாம் மாயை அப்படின்னு தெரியல, பிறவி சுழற்சியிலேயே கிடக்குறோம். இப்படி இன்ப துன்பங்கள்ல ஆசையில கிடைச்சிக்கிட்டே இருக்கிற ஆன்மாவுக்கு நந்தியன் பெருமான் சிவநெறியை உணர்த்தி மாயையை விளக்கி தூய அருள் வழங்குகிறார். யாருக்கு? அவருக்கு. அத சொல்றார். நான் அப்படிதான் இருந்தேன், என்னை ஆட்கொண்டு செய்த குருபெருமான் அளப்பரிய கருணைக்கு நான் என்ன கைமாறு பண்ணுவேன் மிகுந்து போற்றுகின்றார். அதுக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு அழகான காட்டுல ஒரு சிறிய கிராமம். சோமன் அப்படின்னு விவசாயி. காலைல எஞ்சிருப்பான், நைட்டு வரைக்கும் உழைப்பான், விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நிலத்தை உழுவான், விதைகளை விதைப்பான், பயிரை காப்பான். அப்புறம் சிந்தனை ஃபுல்லா உலகத்திலே மூழ்கி இருக்கும். நாட்கள் நகர நகர அவனுக்குள்ள ஒரு குழப்பமும் கவலையும் உருவாயிடுச்சு. சில நாட்கள்ல அறுவடை நல்லா இருந்துச்சு, மன மகிழ்ச்சியில இருந்தான். அப்புறம் வறட்சியா இருந்தது, துயரத்துல இருந்தான். இப்படி இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் ஊசலாடிட்டே இருக்கிறமே ஊஞ்சல் மாதிரி. அப்போ வாழ்க்கையோட நோக்கம் இதுதானா?
ஏன் நம்ம மனம் ஏதாவது ஆசையிலேயே பயங்கள்லயும் ஏதாவது அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்ற அந்த அறியாம இருள் நாம இருக்கிறத அவன் உணர ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த ஊருக்கு வந்த ஒரு ஞானிய கேட்கறான், என் மனம் ஒரு நொடி கூட அமைதியா இல்லைங்க, நிலம் பொருள் ஆசை அப்படின்னு வெளி உலகத்திலே அலைஞ்சுக்கிட்டு இருக்குது. சந்தோஷப்பட்டா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான், துன்பம் வந்தா ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுறான். இதுல இருந்தும் இந்த கவலை எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்குது, என்ன பண்ணலாம்னு கேட்கிறாரு. அப்பதான் நானே சொல்றாரு, அவர் ஆற்று நீரோட்டத்தை பார்த்து பேசினார். ஆற்றுல எரியப்படுகின்ற சருகு நீரோட்டம் போல போய்கிட்டே இருக்கும், அடிச்சு செல்லும். உன்னுடைய மனமும் புலன் இன்பங்களும் அப்படிதான், போற ஓட்டத்துல ஒண்ணுனா அது மட்டும் போய்கிட்டே தான் இருக்கும். எது உடல் உலகம் உண்மை அப்படின்னு நம்ப நீ ஆரம்பிக்கிறியோ அப்பதான் அலைச்சல் வந்து நிற்கும். அதுக்காக என்ன பண்றாரு, அவன் தலைமையில கைய வச்சு சிவஞான உபதேசம் பண்ணி உனக்குள்ள ஒரு ஞானம் உதயட்டும் சொல்லும் போது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகின்றது. அப்பதான் உணர்றான், உடலும் மனமும் என்றுமே சிவபெருமான நோக்கி இருக்கணும் அப்படின்றத உணர்றான். உலக பொருட்கு மேல வச்சிருந்த பட்டுகள் எல்லாம் விலகி அவனுக்குள்ள ஒரு பேர் அமைதியும் தூய அருளும் சுருக்கின்றது. அப்ப கண்கள் கலங்க ஒருவனுடைய பாதங்கள்ல விழுந்து வணங்குறான். ஐயா, மாயில உகண்டிருக்கின்ற என்ன ஒரு நொடியில கரையேற்றி தூய அருளை கொடுத்துட்டீங்க, உங்க கருணைக்கு நன்றி அப்படின்றான். இந்த சுவாமனை போலதான் நாமளும் உலக ஆசைகள்ல இன்பம் துன்பம் மாத்தி மாத்தி அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நந்தியம் பெருமாள் பேரொழி கிடைச்சா நாமளும் திருமூலர மாதிரி டிரான்ஸ்பர் ஆக முடியும். அப்ப திருமூலரோட தத்துவங்களாம் ஏற்ற சுரக்காய் கிடையாது, அவருடைய அனுபவத்தினுடைய சாரம் அது. அப்ப இதை எப்படி நம்ம பிராக்டிக்கலா பயன்படுத்தலாம்னாக்கா, டே டு டே லைஃப்ல நமக்கு வந்து ப்ரெஷர் வர வாய்ப்பு உண்டு. ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்கணும். அப்புறம் கான்சென்ட்ரேஷன், கவனக்குவிப்பு, மனக்கட்டுப்பாடு, இதை நம்ம அதிகமா கொஞ்சம் கொண்டு வரணும். குருவனுடைய வழிகாட்டி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மென்டார்ஷிப். அவர் நந்தன் பெருமாளை குருவா எடுத்துக்கிட்டாரு. அப்போ உங்களுக்கும் ஒரு குருவை தேடுங்க, நன்றி உணர்வோட இருங்க. அப்ப நமக்கு சான்றோர் வழிகாட்டுதலுடன் உள்நோக்கி பயணம் செய்து இன்ப துன்பங்களை சமமாக ஏற்று திருமலர் காட்டும் வழிமுறையாக வாழ்க்கை நெறியாக வாழ்வோம் என்று கூறி தளத்தை கௌரியமாக ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க, மிக்க நன்றி. மிக அருமையான விளக்கம். மிக்க நன்றி. வாங்க விந்தியாமா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. ஆயிரத்தி 787வது திருமந்திரம். அளப்பரிய அருளை விளக்குவது எவ்வாறு? திருமந்திரம். காய பரப்பில் அலைந்து துரியத்து சால விரிந்து குவிந்து சகலத்தில் ஆய ஆறாறு அடைந்து திரிந்தோருக்கு தூய அருள் தந்த நந்திக்கு என் சொல்வதே. அருமையான திருமந்திரம். காயம் உடம்பு, காய பரப்புற உடம்பு முழுவதுமாக எங்கும் ஓடி பறந்து விரிந்து வியாபித்து நிற்கிற ஆன்மா. உச்சிக்கு மேல் 6 அங்கலம் விரிந்து பின் குவிந்து 36 தத்துவங்களோடு பொருந்தி போக ஓக்கியத்தில் திளைத்து நிற்கும் அந்நிலை சிவப்பேரே உண்மை இன்பம் என சீவனை உணரச் செய்ய ஞானமாகிய நல்லருளை தந்த உருவான
நந்தி பெருமானை என் என் சொல்லி புகழ்வது துரியம் மேல்நிலை சால மிகவும். கழக வெளியீட்டில் ஆறு உயிர்கள் கடல் போல் எல்லையின்றி வரும் பிறப்புகளில் உழன்று ஒவ்வொரு நாளும் நாபியாகிய கொப்புளின் கண் உயிர்ப்பு ஒன்றுடன் பேருறக்கமாகிய துரிய நிலையினை எய்தும். அந்நிலையினில் மிக விரிந்த ஆவி குவிந்து அடங்கி நிற்கும். இது கேவலமாகிய புலம்புடன் ஒக்கும். நெற்றிக்கண் 36 மெய்களானுமாகிய பருவுடல், நுண் உடல், பண்புடல், போர்வையுடல், முதலுடல் என்னும் ஐவகை உடல்களுடனும் 35 கருவிகளுடனும் உணர்வினை எய்தும். இவற்றின் உழன்று செவ்வி வாய்ந்தோருக்கு அருள் தந்த தூய்மை உண்டாகும். இத்தூய்மையாவது மாயா காரியங்களின் உண்மை உணர்ந்து அவற்றின் கண் பற்றின்றி ஆண்டான் கண் பற்று வைத்து ஒழுகுதல். காய பரப்பு அளவில்லாத பிறப்பு நிலை 36 தத்துவங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி அம்மா, மிக்க நன்றி. மிக அருமை. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம அழகான விளக்கம் கேட்டாச்சு. இந்த இடத்துல ஒரு அனுபவம் சொல்றாரு திருமூலர். என்ன அனுபவம் அப்படின்னாக்கா, தூய அருள் தந்த நந்திக்கு என் சொல்வதே அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அருள் அனுபவத்தை நமக்கு இங்க காட்டி தருகிறார். அது என்ன, அது அவரோட அனுபவம் மட்டுமா அப்படின்னா இல்ல, எல்லாருக்கும் அமையக்கூடிய ஒன்று அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வாறு அடைந்து திரிந்தோர்க்கு. அப்ப எனக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் அந்த 36 விஷயங்களை 36 தத்துவங்களை தாண்டி அந்த பேரானுபவத்தை அடையக்கூடிய தகுதி எல்லாருக்கும் இருக்கு. அதனாலதான் அவர் சொல்றாரு, அவ்வாறு அடைந்து திரிந்தோர்க்கு தூய அருள் தந்த நந்திக்கு என் சொல்வதே அப்படின்னு சொல்றாரு. அது என்ன, மன்னிக்கணும், அது என்ன தத்துவம், அது என்ன அனுபவம் அப்படின்னா, காயப்பரப்பில் அலைந்து துரியத்து சால விரிந்து குவிந்து சகலத்தில் ஆய அவ்வாறு அடைந்து அப்படின்றார். 3 விஷயம், 3 ஸ்டேட் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஒண்ணு காயப்பரப்பில் அலைந்து, இது 2 விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு, இந்த உடல் இருக்கக்கூடிய அத்தனை தத்துவங்களோடும், அதான் காயம் இல்லையா, அந்த ஏற்கனவே பார்த்தோம், நேற்றுக்கும் பார்த்தோம். காயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பறிக்கின்ற காயத்தை பற்றிய நேர்மை அப்படின்னு ஒரு முந்தானத்துக்கு சொல்லியிருப்பார். அப்போ இந்த காயப்பரப்பு அப்படிங்கிறது இந்த உடல். இப்ப இந்த உடல்ல இருக்கக்கூடிய சகல அவத்தைகளையும் அப்படின்னு, இந்த எத்தனை அவத்தைன்னு நமக்கு தெரியும், கனவு, நனவு, சுழுத்தி, துரியம், துரியாதீதம், இப்படி எல்லாம் சொல்லுவோம். சோ இந்த இதுல கனவு, நனவு, சுழுத்தி 3மே இந்த உடல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அது இன்னும் பின்னாடி அவத்தைகள்ல வரும்போது இன்னும் அழகா சொல்லி தருவார் நமக்கு. அப்போ அப்படி அலைந்து, அப்ப எல்லா இதுலயும் முழுமையாக, அதுதான் அந்த அலைந்துங்கிற வார்த்தைக்கு. ஒரு சிலர் அலைந்துங்கிற வார்த்தை தவறானது, வீணாக அலைந்து கொண்டு இருக்கிறாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள்ல சொல்லுவாங்க. அதுவும் உண்மைதான்.
ஆனா இந்த இடத்துல அலைந்து அப்படிங்கிறதுக்கு வந்து முழுமையாக, ஏன்னா அந்த 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 ஒரு ஒரு இடம் எடுத்தோம் அப்படின்னாக்க அதுல முழுமையா திளைத்து அலைந்து துளைந்து, இப்ப நீர்ல வந்து அலையிறது அப்படின்னா அந்த நீர்ல வந்து நல்லா குடைந்து நீராடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி அலைந்து அப்படிங்கிறத வந்து இந்த உடல்ல முழுமையாக அனுபவித்து, உடல் வினைகளை, உயிர் கொண்டு வந்திருக்கக்கூடிய வினைகளை அனுபவித்து அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். காயப்பரப்பில் அலைந்து, இது வந்து ஒரு காயம். இன்னொன்னு இந்த உலகமே காயம் இல்லைங்களா? அது இந்த உலகம் முழுவதுமாக நாம் வந்து காயமாக நம்முடைய உடலாக பார்க்கிறோம். ஏன்னா நேத்திக்கு பார்த்தாரு, உணர்வுடையார்கள் உணர்ந்து கண்டாரே அப்படின்னு சொன்னாரு. உலகமும் தோன்றும் அப்படின்னு சொன்னாரு. அந்த உலகம்ங்கிறது நாமும் அந்த உலகமும் இருவேறானதல்ல, ஒன்றானது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப இந்த உலகம் முழுமைக்கும் அலைந்து திரிதல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். துரியத்து சால விரிந்து, அப்ப அங்கிருந்து மேல போடும். அப்ப இந்த துரியம் 12 அங்குலம் இருக்கக்கூடிய துவாதசாந்த வெளியில வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒண்ணு துரியம்னும் ஒண்ணு துரியாதீதம்னும் பிரிக்கிறோம். இந்த துரியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 6 அங்குலம் இருக்கு அப்படின்னு, தலைக்கு மேல ஒரு 6 அங்குலம் கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சித்தாந்தங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. இதை நம்ம எப்படி உணர்ந்துக்கிறோம்? நம்ம உணரக்கூடிய ஒளியிலிருந்து நம்ம தியான நிலையில போகும் பொழுது அந்த ஒளி அனுபவம் நமக்கு பெறும் பொழுது, இந்த ஒளி அனுபவம் எப்படி பெறுவோம் அப்படிங்கறதெல்லாம் இந்த சதாசிவரை பத்தி பேசும்போது நமக்கு வந்து திருமூலர் வரிசையா சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டார். அதனால நம்ம வந்து இந்த துரியத்து சால விரிந்து அப்படின்னா, ஏன்னா எது விரியும் அப்படின்னாக்கா ஒரு புள்ளியாக தோன்றி பலவாறாக பரவுதலை தான் நம்ம வந்து விரிந்து அப்படின்னா. பூ விரிகிறது, எப்படி இருந்து விரியும்? மொட்டாக இருந்து விரியும். குடையை விரிப்போம் இல்லைங்களா? அப்ப அந்த குடை எப்படி விரியும்? கூம்பி இருக்கும், அது விரியும். அப்ப ஒரு புள்ளியில் துவங்கி பறந்து செல்வதை தான் நம்ம வந்து விரிந்து அப்படிங்கிற ஒரு பொருள்ல நம்ம எடுத்துப்போம் இல்லைங்களா? அப்ப துரியத்து சால விரிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு புள்ளியில துவங்கி அது முழுவதுமாக நம்மை நினைக்கும். இததான் நம்ம வந்து போன நிறைய மந்திரங்கள்ல போன பகுதிகள்ல பார்த்தோம். ஒளி வெள்ளம் எப்படி நம்மை ஆக்கிரமிக்கும் அப்படின்னு. நீங்க கண்ணை மூடி உட்காரும் போது நம்ம எல்லாருமே தியானத்துல இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒளி வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும், அப்படியே பேரண்டமாக விரியும், நம்ம அதை பார்ப்போம். ஏதோ குண்டு பல்பு பாக்குற மாதிரி அப்படியே டைரக்டா பார்ப்போம், அப்படி கிடையாது. அது என்னோட அனுபவம் நான் சொல்றேன். அப்படி பார்க்கவும் முடியாது நம்மளால. நேர பார்க்கறதுக்கூடிய ஒரு பொருளாக நம்ம அதை வச்சோம்னாக்க அப்புறம் அது வேறு நாம் வேற மாறிடுவோம். அப்ப அப்படி இல்லை. இது எப்படி அப்படின்னா, நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் உணர்தல் முறை என்னன்னா, நீங்க தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கும் பொழுது நம்மளால தண்ணிய வந்து பார்க்க முடியாது, ஆனா அந்த தண்ணிய வந்து முழுமையாக உணர முடியும். அப்போ அந்த மேல இருந்து வழியக்கூடிய அந்த தண்ணிய வந்து நம்மளால உணர முடியும். அப்ப அந்த மாதிரி மேலிருந்து வழியக்கூடிய அந்த ஒளி அனுபவம், அப்ப அந்த ஒளி அனுபவத்தை நீங்க மேல இருந்து பார்க்க முடியும். இப்போ ஒரு ரூம்ல உட்காந்துருக்கீங்க, அந்த ரூமுக்கு மேல இன்னொரு மாடி வீடு இருக்கு. அப்ப அந்த மாடியில இருந்து ஒளி வரும்போது எப்படி வரும்? நீங்க ஒளிய பார்க்க மாட்டீங்க நேரடியா, ஆனா அந்த ஒளி அனுபவம் வந்து உங்களுக்கு அமையும். அப்ப அங்கிருந்து வெளிச்சம் வரும். அந்த மாதிரியான ஒரு விஷயம். அது புள்ளியாக இருந்து விரிதல் அப்படின்னு சொல்றதுதான். அதுதான் துரியத்து சால விரிந்து அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? குவிந்து சகலத்தில் அப்படின்னு. எங்க குவிந்தது? சகலத்தில். சகலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க இந்த 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 உடல் தான் சகலம். இந்த 36 தத்துவங்களோடு கூடிய இந்த உடல் இருக்கு பாத்தீங்களா, அதான் சகல நிலை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்ப இந்த சகலத்தில் குவிந்து அப்படின்னு சொல்றாரு. குவிந்து சகலத்தில். அப்ப வந்த உடனே இங்கதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. என்ன நடக்குது? காயப்பரப்பில் அலைந்து எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதேதான் இங்க என்ன சொல்றாரு? அது என்ன நடக்குமா? இங்க நடந்த அத்தனை விஷயங்களையும் நம்ம இந்த உடலால் அனுபவிக்கக்கூடிய அத்தனை வினைகளையும் நம்ம அனுபவிச்சு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை வினைகளையும் அனுபவித்து வந்துட்டு இருக்கிற அந்த உயிருக்கு
துரியத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரானந்த அனுபவத்தை நமக்கு காட்டி சால விரிந்து, அப்ப அந்த ஒளி அனுபவத்தை காட்டி அது மீண்டும் என்ன பண்ணுமா, குவிந்து சாலத்தில் ஆறார் அடைந்து அப்படின்றார். அப்ப இங்க வந்துருச்சு. ஆனா அன்னைக்கு போன கிருத்திகா இல்ல, இப்ப வேற கிருத்திகா. இப்ப இந்த இந்த ஒரு ஒரு கரும்பு சுகர் ப்ராசஸ் எடுங்களேன். என்ன நடக்கும், ஒரு கரும்பு இருக்கும், அந்த கரும்புக்குள்ளதான் அந்த சுகர் இருக்கு. ஆனா பார்த்தா தெரியாது. என்ன பண்ணுவாங்க, அது பச்சை கலர், கடிக்க வேற முடியாது. ஆனா ஆலைக்குள்ள கொண்டு போய் அதை சாறு எடுத்து அந்த சாறை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அதை பாகு காய்ச்சி அந்த பாகை இன்னும் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அதை கிறிஸ்டல் ஆக்கி அந்த கிறிஸ்டலை இன்னும் சுத்தம் பண்ணி ஒரு ஒரு ப்ராசஸா நடந்துகிட்டே வருது. அததான் சொல்றாரு. அந்த மாதிரி வெளியில வரும்போது இங்க உள்ள கரும்பா போன சுகரு, சர்க்கரை வெளியில வரும்போது வேற வேற மாதிரி வருது. ஆனா அது சர்க்கரை தான். எங்க இருந்த சர்க்கரை, அந்த கரும்புக்குள்ள இருந்த சர்க்கரை தான். அப்ப அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் அந்த குவிந்த சகலத்துல வரும்போது முன்னாடி காயப்பரப்புல அலைந்த அதே ஆன்மாதான். ஆனா இப்ப எப்படி வருது, சர்க்கரையா வெளியில வருது. அந்த மாதிரி பாத்துக்கோங்க. ஆறார் அடைந்து திரிந்தோர்க்கு தூய அருள் தந்த நந்தி. நான் என்ன சொல்லுவேன் அவனோட அருளை பத்தி அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன நடந்திருக்கு, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு, நடுவுல இருந்த விஷயத்துல துரியத்து சால விரிந்து அந்த இடத்துல போகும்போது முன்னாடி உள்ள போன கரும்பு இல்ல, பின்னாடி வெளியில வந்த சக்கரை. அது வேற, இது வேற. ஆனா அதேதான், அது அங்கதான் இருந்தது. ஆனா இப்ப ரிஃபைன் ஆகி வந்திருக்கு. அப்போ அப்பேற்பட்ட ஒரு பேரானந்தத்தை தரக்கூடிய நந்தி. அப்ப இந்த இடத்துல நந்தியம்பெருமான் அப்படிங்கிறத நம்முள்ளே இருக்கக்கூடிய அந்த குரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல இங்கேயும் நம்ம ரெண்டா பார்க்கல, ஒரேதான் பாக்குறோம். ஏன்னா ஒரே உயிர் தான். ஆனால் இப்பொழுது தன்னுள்ளே இருக்கக்கூடிய சிவத்தை உணர்ந்து சிவமாக நிற்கக்கூடிய உயிர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க பேசுறது கேட்கல. இப்ப இந்த மாதிரி ஒரே சுகர் தான் ரிஃபைன் ஆக நம்ம மேல போயிட்டே இருக்கோம். அந்த ரிஃபைனிங் ப்ராசஸை யார் பண்றா அப்படின்னா நந்தியம்பெருமான் பண்ணுகிறார். எங்க இருந்து பண்றார், உனக்குள்ள இருந்துதான் பண்றார். கரும்புக்குள்ளதான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது ஒரு பேரானந்த அனுபவத்தை, தனக்கு நேர்ந்ததை அனைவருக்கும் நேரும் என்ற ஒரு உறுதியை அவர் தராரு. ரொம்ப அற்புதம் மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேலைக்கு நன்றி சொல்லி என்னோட பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. மிக அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? தண்ணி சத்தம் உங்களுக்கு கேக்குதா? கிளியரா இருக்கா? கேக்குதுங்க, கிளியரா இருக்கு. நன்றிங்கம்மா. ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. Translation: wandering in the body wide under Churya, spreading widely, then converging at the primary state, reaching the 66. To those who wander, Nandi who bestows pure grace, what shall we say? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்ல விளக்கங்கள் பார்த்துருக்கோம். என்னோட புரிதலையும் சொல்கிறேன். காயப்பரப்பில் அலைந்து துரியத்து. காயப்பரப்பு, காயம்னா நம்ம உடம்புன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு பொருள் ஆகாயம்னு எடுத்துக்கலாம். அந்த ஆகாய பரப்பில் அலைந்து நமக்கு எப்படி பிறப்பு கொடுத்து நமக்கு அருள் செய்கிறாங்க அப்படின்ற சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த ஆகாய பரப்பில் அலைந்து திரிந்த ஒரு மாய இருளில் இருந்த நம்ம இருந்த நமக்கு தான் அது நம்ம உடலாகவும் எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அந்த அர்த்தத்தில் பார்த்துட்டோம். அலைந்து துரியத்தில் சால விரிந்து. துரியம்னா என்னன்னு பார்த்தோம். துரியம்னா இப்போ
நிலை அதாவது இந்த சகல நிலைக்கு ஆதாரமாக இருக்கிறது. இப்போ இந்த கனவு சகல நிலைனா என்னது? இந்த மும்மலத்தோட நம்ம அனுபவிக்கிற நிலை தான் சகலர் நிலை. இப்போ நமக்கு ஆணவம் கண்மம் மாயை இருக்கு. இதில் இந்த இதை வச்சு நம்ம வந்து இந்த அனுபவத்தில் இருக்கிறோம். இந்த அனுபவத்துக்கு என்னென்னலாம் நம்மளோட விழிப்பு நிலை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவு இருக்கு, நனவு இருக்கு, சுழுத்தி இருக்கு, துரியம் இருக்கு. துரியம்ன்றது என்னன்னா சாட்சியாக பார்க்கறது. சாட்சியாகனா இந்த 3 நிலைக்குமே, இந்த சகலர் நிலைக்கே ஆதாரமாக இருக்கிறது தான் துரியம். இதை நம்ம தாண்டும் போது நம்ம பரத்துரியம், துரியாதீதம் அந்த இடத்துக்கும் போவோம். இந்த இடத்துல இருந்து நம்ம தள்ளி வச்சு நம்மளை ஆதார இடத்துக்கும் தள்ளி வைக்கிற இடம் தான் விரிந்து இருக்கிற இடம். நம்ம சொன்ன மாதிரி கான்ஷியஸ்னஸ் எப்படி வந்து நம்ம சாட்சியாக பார்க்கும்போது நமக்கு ஃபோக்கஸ் லைட்டாக இல்லாமல் விரிந்து இருக்குமோ, சால விரிந்துன்னா ரொம்ப மிகவும் விரிந்து இருக்கிறது. அந்த மாதிரி துரியத்தோட நிலை அது வரைக்கும் நம்மளோட நிலை இருக்கும். இந்த முதல் நிலையில வந்து இந்த சகலர் நிலையில இருக்கும்போது இந்த கனவு நிலை, நனவு நிலை, சுழுத்து நிலை, இந்த நிலை தான் நமக்கு இருக்கும். இந்த நிலையை வச்சுக்கணும். இந்த மும்மலங்களுக்கான பாடம் கொடுக்கப்படும். அந்த பாடத்தை வந்து அனுபவமாக கொடுத்து ஞானமாக நம்ம பெறுவோம். அந்த ஞானமாக பெறுறதுக்கு நமக்கு கொடுத்துருக்கிற நனவு நிலை இருக்கு, கனவு நிலை இருக்கு. கனவு நிலை நனவு நிலைனா நம்ம நார்மலாக விழிப்போட இருக்கிற நிலை. நார்மலாக நம்ம தூங்கி எழுந்திரிச்சோடனே விழிப்பு வந்து அப்புறம் இந்த உலகத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த நிலை. கனவு நிலைங்கிறது அது பகல் கனவாக, கற்பனை கனவாக இருந்தாலும் சரி, தூக்கத்தில் இருக்கிற கனவு நிலையாக இருந்தாலும் சரி. சுளுத்திங்கிறது நல்ல தூக்க நிலை. இந்த 3 நிலைகளில் தான் இருப்போம் நம்ம. இந்த சகலர் நிலையில் இந்த 3 நிலைகளில் இருப்போம். இந்த 3 நிலைகளில் இந்த நம்மகிட்ட இருக்கிற மலத்தோடையும் இந்த உலக அனுபவத்தினால நம்ம பாடம் வந்து நம்ம கற்றுக்கிற இடம் இந்த இடத்துல. இதுக்கு துரியம் என்ற இடம் வந்து இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற இதை எல்லாத்தையும் நம்ம தள்ளி வச்சு பார்க்குற இடம் வரும். ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம விடணும் இல்லையா, இந்த மும்மலத்தையும் நம்ம விடுற ஒரு நிலை வரணும். அப்போ அந்த நிலை நமக்கு வரும்போது என்னன்னா, நம்ம எண்ணங்களை கவனிக்கிறோம். நம்ம அந்த எண்ணங்களாகவே வாழ்கிற நிலை போய் துரியத்தில் நின்று நம்ம கவனிக்கிற நிலைக்கு வந்துடுவோம். துரியத்தில் நின்று அப்பயே என்னன்னா நம்ம இந்த மாயையை தான் கவனிக்க முடியும். அதனால தான் இது வெறும் துரியமாக இருக்குது. நம்ம அடுத்து இந்த மாயை விட்டு சுத்தமாக நீங்கிட்டோம்னா அது துரியாதீத நிலைக்கு போகும். இப்போ துரியமாக இருக்கிறப்ப நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த அனுபவத்தை தான் பார்க்குறோம். எண்ணங்களை கவனிக்கிறோம், உடலை கவனிக்கிறோம், எல்லாத்தையுமே இப்போ தள்ளி வைக்கிறோம். நமக்காக கொடுக்கப்பட்ட கருவி வந்து பாடத்துக்காக கொடுக்கப்பட்ட கருவி அதுதான் நானும் நினச்சி அந்த பாடத்துக்காக கற்றுட்ருப்போம். எப்போ வந்து அந்த பாடம் முடிவு பெற போகுதோ என்னன்னா அதுலேருந்து நம்ம தள்ளி வரணும் இல்லையா, அந்த இது முடியுது அப்படின்றதுனால அதுலேருந்து தள்ளி வர்றதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம அதை சாட்சியாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எண்ணங்களை சாட்சியாக பார்ப்போம், உடலை சாட்சியாக பார்ப்போம். இந்த மாயை உலகத்தையே நம்ம சாட்சியாக பார்க்க ஆரம்பிப்போம். இப்படி ஆரம்பித்து நம்ம அதிலேருந்து நம்ம தள்ளி வர வச்சிருவாங்க. இறைவன் தான் எல்லாமே நமக்கு அந்த பாடத்தை கொடுக்கறது அந்த இறைவன் தான். அது நீன்னு சொல்லி ஒரு பாடத்தை கொடுத்து, இல்லை இது போதும், நீ பாடத்தை கற்றுக்கிட்டா ஞானம் வந்துடுச்சு, இப்போ இதை தள்ளி நின்று பாரு, இதுக்கு ஆதாரமாக இருக்கிற துரிய நிலையிலேருந்து நீ பாரு அப்படின்னு அந்த துரிய நிலைக்கு நம்மளை கூட்டு போவாங்க. அந்த துரிய நிலையிலே நம்ம இருந்தோம்னா அந்த முழுமையாக இது விடுபட்டு நம்ம இறைவனோட சேரும்போது அந்த துரியாதி நிலைன்னு அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளால போக முடியும். இப்போ இந்த ஆகாய பரப்பில் அலைந்திருந்த இந்த உயிரை வந்து துரியத்தில் சால விரிய செய்து அதுக்கப்புறம் குவிந்து சகலத்தில் ஏன் குவியுது அப்படின்னா, நம்ம வந்து சால விரிந்து இருக்கிற இடம் துரியத்தில் தான் சால விரிந்து இருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸ், அந்த அவேர்னஸாக நம்ம இருக்க முடியும். நம்ம இந்த உலகத்தோட சகலர் நிலையில இந்த மும்மலத்தோட இருக்கும்போது நம்ம சால விரிந்து இருக்க முடியாது. நமக்கு என்ன வேணும், குவிந்து இருக்கிற ஒரு ஒளி வேணும். அந்த குவிந்து இருக்கிற ஒளியாக இருக்கிறது நம்மள்ட்ட இருக்க அந்த கவனம். சால விரிந்து இருக்கிறது இந்த நீங்க சகலர் நிலையை அனுபவிக்கும் போது குவியப்பட்டிருக்கும். குவியப்பட்டு அந்த கவன நிலையோட நீங்க இந்த உலகத்தை அனுபவிக்க வச்சு ஆயவாரா அடைந்து திரிந்தோர்க்கு அந்த குவிய வச்சு இந்த 36 தத்துவத்தையும் அடைய வச்சு இந்த நிலையில இருக்கிறவங்கள எப்படி நந்தி அருள் செய்து நம்மளை எப்படி கூட்டு போறாரு, அதெல்லாம் என்னன்னு சொல்றது, அவரோட அருளை என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் செய்யறது நந்தி தான். ஆனால் அது எங்கேருந்து செய்கிறாரு, நமக்குள்ளே இருந்தே தான் செய்கிறாரு. அந்த நமக்குள்ளே எங்கேருந்து செய்கிறாருன்னா அந்த நான் என்ற நிலையிலிருந்தே செய்கிறாரு. நான் என்ற நிலை தான் அனுபவிக்குது.
எல்லா இடத்துலையும் அந்த நான் என்ற நிலை தான் இருக்கும். அனுபவிச்சு அந்த சகலர் நிலையில அந்த ஒரு 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 புள்ளி தான் நமக்கு அந்த ஃபோக்கஸ்ன்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. அதை வச்சு நான் அனுபவிக்க முடியும் அப்படின்னு அனுபவிக்குது. நீ அனுபவிச்சு முடிச்சிட்ட, பாடம் கத்துக்கிட்ட, நீ வெளில தள்ளி வா அப்படின்னு நம்மளை கூட்டு வந்து அந்த இடத்துலயும் நான் தான் துரியமாக இருக்கிறேன், நான் தான் துரிய நிலையில இருக்கிறேன், நான் தான் சாட்சியாக பார்க்கிறேன். நான் தான் அந்த எண்ணங்களாக இருந்தேன்ற நிலை மாறி நான் தான் எண்ணங்களை பார்க்குறேன்ற நிலைக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் நான் தான் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறேன்னு ஆகி அப்புறம் நான் தான் இந்த பிரபஞ்சத்தோட இணைகிறேன்னு ஆகி இப்படி பிரபஞ்சமாகவே ஆகிற வரைக்கும் நம்ம கூடவே இருந்து வராரு. எங்கேருந்து வராருன்னு பார்த்தீங்கன்னா அது நான் என்ற இடத்துல இருந்தே தான் வராரு. வேற எங்கேயும் தள்ளி இருந்தோ இல்லை, நான் என்ற உணர்வு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்குள்ளேயும் ஒரே நான் என்ற உணர்வு இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் அந்த ஞானம் வருது. அந்த ஞானம் வர்ற இடமும் அந்த நான் அப்டேட் ஆயிட்டே வருது. அந்த நான் எதை பொருந்தி இருந்தது அப்படிங்கிறத மாறிட்டே நம்மளை இறைவனோட சேர்க்கிற இந்த அருளை இவ்வளோ விஷயம் பண்றவரை நான் எப்படி அவரோட அருளை நினைச்சா நான் என்ன சொல்றது, என் சொல்வதே அப்படின்னு சொல்லி சொல்றதா நான் பார்க்குறேன் இந்த பாடல். நன்றி. தியாகராஜன் ஐயா, மேலே வர முடியுங்களா? வணக்கம் ஐயா, வாங்க. வணக்கம்மா. அற்புதமாக இன்றைக்கு விளக்கங்கள் அளிச்சீங்க. அவையோர் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி. திருமந்திரம் 1787க்கு பொருள் கொண்டோம். காயப்பரப்பில் அலைந்து துரியத்து சால விரிந்து குவிந்து சகலத்தில் ஆய அவ்வாறு ஆறு அடைந்து திரிந்தோர்க்கு தூய அருள் தந்த நந்திக்கு என் சொல்வதே. காயப்பரப்பில் அலைந்து துரியத்து சால விரிந்து குவிந்து சகலத்தில் ஆய அவ்வாறாறு அடைந்து திரிந்தோர்க்கு தூய அருள் தந்த நந்திக்கு காயப்பரப்பில் அலைந்து துரியத்து சால விரிந்து குவிந்து சகலத்தில் ஆய அவ்வாறாறு அடைந்து திரிந்தோர்க்கு தூய அருள் தந்த நந்திக்கு என் சொல்வதே. மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி. மிக அருமை, மிக்க நன்றி. வேற யாரும் உங்களோட கருத்து கேள்வி ஏதாவது இருக்குங்களா? வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. என்ன சரி ராஜு, வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பாட்டை நானும் ஒரு தடவை வாசிச்சிடுறேன். காயப்பரப்பில் அலைந்து துரியத்து சால விரிந்து குவிந்து சகலத்தில் ஆய ஆறாறு அடைந்து திரிந்தோர்க்கு தூய அருள் தந்த நந்திக்கு என் சொல்வதே. இந்த பாடல் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு மிக்க நன்றி. என்னுடைய கருத்துக்களை நான் பகிர்ந்துக்கலாமா? கண்டிப்பாங்க. ஓகே.
துயில் எழுந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு மனசு வந்து தேடும். அது ஒவ்வொரு கோஷமா வந்து தாண்டி தாண்டி பரவி பரவி அது வந்து தேடிக்கிட்டே இருக்கும். ஒரு எண்ணத்தையோ ஒரு சிந்தனையோ. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கருவி வந்து எல்லாத்துக்கும் உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் முதல்ல விநாயகர் துதியா காப்பா வந்து உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு பிரார்த்தனையா எந்த திருமுறை பாடலையும் நம்மளால எடுத்துக்க முடியும். அதுவும் கூட சேர்ந்து இந்த பாடல்ல எனக்கு தெரிஞ்சது ஒரு வளர்ச்சியை வந்து காமிக்குது. அந்த ஒவ்வொரு ஆதாரத்திலையும் அந்த தாமரை மலர்கள், அந்த இதழ்கள் விரிகிற மாதிரி ஒவ்வொரு சக்கரத்துக்கும் இத்தனை இதழ்கள் உண்டு, அதிபதி தேவனோ தேவியும் உண்டு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி அதை ஞாபகப்படுத்தி நம்மளுடைய மனது எங்கேயோ அலைஞ்சு திரியும் போது நம்மளுக்குள்ளேயே இருக்கிற இந்த சிற்றிண்டம் பேரண்டம் எல்லாத்தையும் ஒரு மொழி மூலமாகவே இந்த இந்த யோக ஞானத்துக்குள்ளேயே வந்து மனதை வந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது திருமூலருடைய சிந்தனைகள் மாத்திரமே வந்து மனதில் இருக்கிறது தெரியுது. ஸோ ஒவ்வொரு சித்தர்களும் இந்த காயக்கல்ப பயிற்சி மாதிரி தங்களுடைய உடம்புல இருக்கிறத அவங்களால காயமா மாத்தி they have done many things. ஓகேங்களா. ஒரு கூலிகையை எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அவங்களால முடிஞ்சிருந்தது. அவங்க வந்து ஒரு கூலிகையை வந்து அந்த ஸ்பெசிபிக் டைம்ல வந்து எடுத்துக்கிட்டு அவங்களால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா டிராவல் பண்ண முடிஞ்சது. மெடிடேஷன் மூலமா அதை அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த ஒரு பாடல்ல பாக்குறேன். ஸோ தினமும் எந்திக்கும் போது இந்த பாடலை நம்ம ஒரு இன்னொரு பாடலுடைய அர்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு துணை பாடலா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வணக்கம். நன்றிங்கய்யா, நன்றி. உங்க கருத்துக்கு உங்க அனுபவத்துக்கு எல்லாருமே பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.